ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்தீரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவசங்களை பார்ப்போம். பெயர் சங்கீதா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தெலுங்கு போயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க ஸ்கேன் சென்டரில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலையன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்கிறதுனால நாகதோஷம் உள்ள மணமகனாக தான் எதிர்பார்க்குறதாகவும் ஸோ நல்ல ஒரு வாழ்க்கை துணை வேணும்னு கேட்டிருக்காங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல ஒழுக்கமான மணமகனாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டிகிரியாவது கண்டிப்பாக மாப்பிள்ளை முடிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகளுடைய அப்பா வந்து தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறதாகவும் அது இல்லாமல் சீர்சனத்தில் ஓரளவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா ஒரு தங்கைங்க. ஸோ தங்கை வந்து படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ணா வந்து ஜாபுக்கு போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா, வயது 28 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தெலுங்கு போயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்ஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் 28,000 சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. காடு ஒரு 2 ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து விவசாயம் தாங்க பார்க்குறாங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு தங்கைங்க. ஸோ அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. தங்கை வந்து படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறதாகவும் அதனால் இவ்வளோ வருடம் வந்து திருமணத்தை தள்ளி போட்டுகிட்டே வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அம்மா வந்து இப்போ ரொம்ப கம்பல் பண்ணுறதுனால இவங்க திருமணத்துக்கு ஓகே சொல்லிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடிய மணமகன் ஒரு டிகிரி முடித்த ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. முடிஞ்ச அளவு வந்து இவங்க கவர்மெண்ட் ஜாபாக எதிர்பார்க்குறாங்க. மணமகளுடைய அப்பா வந்து தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகை போடுறதா சொல்லியிருக்காங்க. என்னோட பொண்ணு வந்து திருமணத்திற்கு பிறகும் வேலைக்கு போக ஓகே சொல்கிற மணமகனாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.